ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம நீர் மோர் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இதற்கு தயிர் ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுவும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அதுவும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மோருக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இது இல்லாமல் மோருக்கு நீர் தேவைப்படும். அவ்வளோதாங்க. இப்போ எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ தயிரை கட் பண்ணி இந்த அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போது இந்த தயிரை மத்து போட்டு கடைஞ்சி எடுக்கணும். மோர் கடையிற மத்து இதில் போட்டு கடைஞ்சி எடுக்கணும். இந்த மாதிரி மோர் கடையிற மத்து வச்சு நம்ம கடையும் போது தயிர் இருக்கிற அந்த கட்டியில் கரைஞ்சிட்டு மோருக்கு கரெக்டான க்ரீம் மாதிரி கிடைக்கும் நமக்கு. உங்கள்கிட்ட சப்போஸ் இந்த மோர் கடையிற மத்து இல்லைன்னா தயிரை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மிக்சியில் கூட ஒரு 2 சுற்றி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ மோருக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் தயிர்ன்றதுனால நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் பாதி தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி மோர் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். அதாவது 1 லிட்டர் தண்ணியில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மோரை இன்னொரு வாட்டி கடைஞ்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் பண்ண தேவை, 1 நிமிஷம் வரைக்கும் இப்படி கடைஞ்சி எடுத்தாலே போதும். பாருங்கள், மோரில் நல்லா நுரையாக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்தாலே போதும். இப்போ பேலன்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ மோரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பொருளாக சேர்த்துடலாம். முதல்ல கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டு சேர்த்துடலாம். அடுத்தது கொத்தமல்லி, அடுத்தது கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம சின்னதாக கட் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த கொத்தமல்லி கருப்போட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் மோரில். அடுத்தது சீரகம், பச்சை மிளகாவும் கட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் மிளகாவோட காரம் இறங்கும். இப்போ மோருக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஐஸ் துண்டுகளை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான நீர் மோர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு நல்லா ஜம்முன்னு நீர் மோர் ரெடி ஆகிடுச்சு.